Guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் டேஸ்டி அண்ட் யம்மியான ஸ்ட்ராபெரி பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி நான் இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு லிட்டில் ஜாய்ஸோடைய நியூட்ரிமிக்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதை வந்து ஒரு 15 கிராம்ஸ் போல் வந்து அந்த பவுடரை நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா குவான்டிட்டிஸுமே வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஒரு 60 கிராம்ஸ் போல் எடுத்துக்கலாம். அரௌண்ட் வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கும் போது ஒரு 100 கிராம்ஸ் போல் வந்துடும். ஒரு 60 கிராம்ஸ் போல் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நியூட்ரிமிக்ஸ் பவுடரையும் அதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து நான் இதை எடுத்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம், நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க அளவுக்கு மார்க் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எக்கையும் மாவையும் வந்து டபுள் பண்ணிக்கலாம். இது அரைச்சி எடுக்கும் போதே அந்த நியூட்ரிமிக்ஸில் இருந்த கலர் சேர்ந்தே வந்து லைட் பிங்க் கலர் இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வெண்ணிலா எசன்ஸும் கலர் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக பீட்ரூட் ஜூஸும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி செய்யும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு பிரைட் பிங்க் கலர் வந்து கிடைக்கும். அப்போ வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது சம்மர் லீவில் வீட்டில் இருக்கும் போது பசங்க ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து இந்த ஹெல்த்தியான ரெசிபி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உங்கள்கிட்ட நியூட்ரிமிக்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நட்ஸ் பவுடர் நீங்களே வந்து கேஷ்யூ நட், பாதாம், நெக்ஸ்ட்டு வால்நட் அதெல்லாம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் எடுத்து அதை கூட இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரைக்கும் போது லைட்டாக தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 கப் மில்க் ஆட் பண்ணி வந்து நீங்கள் இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். சுட்டு நல்லா வந்து நம்ம 2 சைடும் எடுத்தோம்னா நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்து நமக்கு பேன்கேக் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இது மேலே டாப்பிங்ஸாக வந்து நீங்கள் சாக்லேட் சிரப்போ இல்லை ஸ்ட்ராபெரி ஸ்குவாஷோ இல்லை வந்து நீங்கள் ஹனி கூட வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், ஹெல்த்தியாக பேக் பண்ணணும் அப்படின்ற டைமில் வந்து நம்ம வந்து இந்த பேன்கேக் ரெசிபியை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.